என்கிட்ட பழகுவானா, என் கூட இருப்பானா, எங்களை சுற்றுவானா, என்னை விட்டுட்டு இன்னொருத்தைய பார்ப்பானா, சிதைச்சிட மாட்டேன். நான் தான் பண்ணேன். உங்களால் என்ன பண்ண முடியும்? பாடி மட்டும் தானே எடுக்க முடியும், எடுத்துக்கோ. என்ன பண்ண முடியும், பண்ணிக்கோ. முழுசா சிம்ரனா மாறின ரியானாவை பாரு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அந்த அளவுக்கு அட்மியர் ஆகி அவங்கள மாதிரியே பண்ணக்கூடிய ஆள் தான் நீங்கள். அதுவும் இல்லாமல் நல்லா பாடுவீங்க. அழுகைன்றது வேல்யூபிள். ஆனால் அது நம்ம உடம்புல வந்துட்டு ஏன் வந்து அந்த அழுகைன்னு வருதுன்னா, நீங்கள் ஒரு மன அழுத்தத்தில் இருக்கீங்க, உங்களுக்கு டிப்ரெஷன் இருக்குன்னா, நீங்கள் வந்துட்டு அதை நினச்சி ஒரு ரூமில் உட்காந்து நீங்கள் அழுது அது பாருங்கள், அடுத்த நாள் நீங்கள் வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க. அதனால அழுகை ஒரு ஆரோக்கியமான விஷயம் தான். ஆனால் அது அன்வான்ட் இடத்துல பயன்படுத்தினா அது குப்பையான விஷயம். ஒன்வேல நான் கேட்குறேன், அந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்கும் போது உங்கள் மனசுக்குள்ளே என்ன தோணுதோ அதை பற்றி சொல்லுங்கள். ஓகே. அம்மா வந்துட்டு அவங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே கிடையாது. அவங்களுக்கு லவ்வுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது. நீங்கள் நல்லா பாடுவீங்கன்னு எனக்கு தெரியும். அதுவும் ஜானகி அம்மாவோட வாய்ஸை கொஞ்சம் எடுத்து பாடுவீங்கன்னு தெரியும். அந்த வாய்ஸில் ஒரு அம்மா பாட்டு பாடுறேன், சின்ன தாயவள் பாடுறேன். மெத்தை போல் உன்னை மெல்ல தாங்கிட விளையோடாதோ சின்ன தாயவள் அந்த ராசா. அப்பா இருந்திருந்தா என்னை இப்படி விட்டுருக்க மாட்டாரு. இவ்வளவோ ஃபீல் பண்ணியிருக்கேன். அவருக்காக நான் எதுவும் பண்ணலைன்னு நினச்சிட்டு இருக்கேன். கஷ்டமாக இருக்கு அப்பா நினைக்கும் போது. ரியானா அப்படிங்கிறவங்க நிறையா அச்சீவ் பண்ணியிருக்காங்க, அவார்ட்ஸ்லாம் நிறையா வாங்கியிருக்காங்க. அது இல்லாமல் ஒரு வியாபார காந்தமாக வேறு இப்போ ஆகியிருக்காங்க. இதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். அதை தாண்டி ரியானா கிட்ட நிறைய திறமைகள் இருக்குது, நிறையா ஒழிச்சு வச்சுருக்காங்க. சிம்ரனை பார்த்து அட்மையர் ஆகி சிம்ரன் மாதிரியே, அதான் சொல்கிறது, ஒரு சந்திரமுகி படத்தில் சொல்லுவாங்கள்ல, முழுசா சந்திரமுகியை மாறினவன் மனைவி வைப்பார் அப்படிங்கிற மாதிரி முழுசா சிம்ரனா மாறின ரியானா வைப்பார் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அந்த அளவுக்கு அட்மையர் ஆகி அவங்கள மாதிரியே பண்ணக்கூடிய ஆள் தான் நீங்கள். அதுவும் இல்லாமல் நல்லா பாடுவீங்க. கேட்டிருக்கேன், நிறைய திறமைகளை உங்களுக்குள்ள ஒழிச்சு வச்சிருக்கீங்க. அதெல்லாம் வெளில கொண்டு வரணும்ல, நம்ம ஒன்று ஒன்றா பண்ணோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு செக்மெண்ட், ஒரு ராபிட் ஃபயர் மாதிரி வச்சுக்கோங்க. நான் சில கேள்விகள் நான் உங்ககிட்ட கேட்குறேன். அந்த ஒன்வேல நான் கேட்குறேன், அந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்கும் போது உங்கள் மனசுக்குள்ளே என்ன தோணுதோ அதை பற்றி சொல்லுங்கள். ஓகே. ஓகேம்மா. ஃபர்ஸ்ட் அம்மா. சிம்பிள் தான். மாதா பிதா குரு தெய்வம், அது முதல்ல இருக்குது மாதா தான். ஸோ எல்லாத்துக்கும் முன்னாடி அம்மா தான். அம்மா வந்துட்டு என்ன சொல்கிறது, அவங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே கிடையாது. அவங்களோட லவ்வுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது. நல்லவனும் கெட்டவனும் அம்மா அவங்க பிள்ளைக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு எல்லாத்துக்குமே தெரியும். அம்மா இல்லாமல் இந்த உலகம் கிடையாது பொறுத்தளவுக்கு. கண்டிப்பாக. ஓகே. அப்பா. அப்பா வந்து பயங்கரமான ஒரு கேடயம்னு சொல்லலாம் ஒரு லைஃப்பில், ப்ரொடக்டரு. அம்மா எவ்வளோ நம்மளை உருவாக்குறாங்களோ, நம்ம உருவாக்குனதுக்கப்புறம் நம்மளோட நாட்கள் எல்லாம் பார்த்து நமக்காக ஒரு ஜீவன் உழைக்குது, நமக்காகவே எல்லாமே தன்னோட ஆசை பாசம் எல்லாத்தையும் விட்டுட்டு குடும்பத்துக்காக பண்ணுற ஆண்மகன்கள் அப்பாக்கள் தாண்டி வேறு யாருமே ஒரு தியாகிகள்னு சொல்ல முடியாது. எவ்வளோ சுதந்திர போராட்ட தியாகி வந்தாலும் அப்பா மாதிரி சுதந்திரத்தை தியாகம் பண்ணவங்க வேறு யாருமே இருக்க முடியாது. அப்பா இல்லாதவங்களுக்கு தான் அப்பாவோட அருமை தெரியும். அப்பா இருந்திருந்தா என்னை இப்படி விட்டுருக்க மாட்டார், அப்பா இருந்திருந்தா நான் இப்படி இருந்திருக்க மாட்டேன்னு நான் எவ்வளவோ ஃபீல் பண்ணியிருக்கேன். ஆல்வேஸ் வந்து ஒவ்வொருத்தங்களுக்கும் அவங்க அப்பா வந்து ஹீரோ தானே. கண்டிப்பாக. என்னென்னா இப்போ நான் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கப்போ எங்கள் அப்பா என்னை பார்க்கல அப்படின்ற வார்த்தை எனக்கு ரொம்ப இருக்குது. எனக்கு அவருக்காக நான் எதுவும் பண்ணலைன்னு நினச்சிட்ருக்கேன். கஷ்டமாக இருக்குது அப்பா நினைக்கும் போது. ஓகே. நெக்ஸ்ட்டு நண்பன். எப்படி சொல்கிறது, அன்கண்டிஷ்னல் ரிலேஷன்ஷிப் சொல்லலாம். நம்மளோட ப்ளஸ்ஸு மைனஸ் எல்லாமே நம்மளுக்கு தெரியும். நம்ம தப்பு பண்ணாலும் கூட இருப்போம், நம்ம நல்லது பண்ணாலும் கூட இருப்போம். ஆனால் அதில் ட்ரூ ஃப்ரெண்டை ஃபைண்ட் பண்ணுறது தான் கஷ்டம். இப்போ நீங்கள் ஃபைண்ட் பண்ணிட்டீங்கன்னா யூ பிகம் அ ஷைன், யூ பிகம் அ ஸ்டார். ஸோ நண்பன் மாதிரி
ஒரு உறவு எங்கேயுமே கிடையாது இல்லையா? எல்லாரும் ஒரு ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப் எல்லா உறவுலையும் இருக்கும். நண்பன் அதில் மட்டும்தான் அந்த இது இல்லை. ஸோ எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பார்க்காம கூடுறது தான் நண்பர். அவ்வளோதான். ஓகே. காதல். காதல். காதலன். காதலன். காதலன் தான். காதலன் வந்து உண்மையாக இருக்கணும் காதலுக்கு. காதலன் வந்து எல்லாத்தையும் கற்றுக் கொடுப்பான் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அவன் தான் அழுகையும் கற்றுக் கொடுக்குறான். அவன் தான் வந்துட்டு பிரிவுக்கான விஷயத்தையும் அதுக்கப்புறம் லைஃப் எப்படி மாறுறது அப்படின்றத கற்றுக் கொடுக்குறான். ஆனால் அந்த காதல் வந்து நல்ல காதலாக இருந்தால் அந்த காதலன் மூலயமா எவ்வளோ சக்ஸஸ் வந்துட்டு நடந்திருக்கு. ஸோ காதலனும் வந்துட்டு நண்பன் மாதிரி தான். நண்பன் காதலனாக இருந்தாலும் வாழ்க்கை எங்கேயோ போயிடும். டெஃபினட்டாக. அதே மாதிரி காதல். காதல் அது வந்து சொல்லாத முடியாத ஒரு எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியாத காற்று மாதிரி. அது எப்படி இருக்குன்னு நமக்கு இன்ன வரைக்கும் டிஃபைன் பண்ண முடியாது. நம்ம வந்து அது நம்மக்கிட்ட காட்டுறவங்க உருவத்தை தான் அதை நம்ம வந்து காதல்னு நினச்சிக்கிறோம். ஸோ அது ஒரு பியூரிட்டியான ஒரு ஒரு ஃபீலிங். அது யார் மேல் வேணாலும் யாருக்கு வேணாலும் வரலாம். காதல்ன்ற ஒரு வந்து கிராவிட்டி மாதிரி அப்படியே பிடிச்சி இழுத்துக்கும் நம்மளை. கண்டிப்பாக, நிச்சயமாக. நெக்ஸ்ட்டு வந்து காமம். காமம் அது வந்து ஒரு புனிதமான ஒரு விஷயம். அது வந்து நமக்கு பிடிச்சவங்க கிட்ட மட்டும்தான் அது இருக்கும். உலகத்தில் எவ்வளோ பேர் இருந்தாலும் நம்மளுக்கு யாருக்கிட்ட அந்த காமத்தை வெளிப்படுத்துகிறோமோ அந்த காமம் வந்துட்டு காதலாக இருந்த வரைக்கும் நல்லாயிருக்கும். அது லஸ்ட்டாக மாறுறது வந்து கஷ்டமான விஷயம்தான். அதனால் அதை டிஃபைன் பண்ணுறது கஷ்டம். இது காமமா இது லஸ்ட்டா அப்படின்னு டிஃபைன் பண்ணுறது கஷ்டம். நிச்சயமாக. துரோகம் வந்து ஏற்றுக்கவே முடியாத ஒரு விஷயம். நம்ம நம்பி யாரை ட்ரஸ்டபுளாக இருக்கிறோமோ அவங்க நமக்கு அகெயின்ஸ்டாக நிற்கிறது தான் துரோகம். அந்த துரோகத்தினால வீழ்ந்தவங்க எவ்வளோ பெரிய சாம்ராஜ்யம்லாம் இருக்குது. நம்மளோட ப்ளஸ் மைனஸை வந்து துரோகிகள் தெரிஞ்சுக்கிட்டு நம்மளை அட்டாக் பண்ணுவாங்க. ஒருத்தர் வந்து உங்களை வந்து டம்ப் பண்ணுறாருன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னா தயவு செய்து அவங்கக்கிட்ட இருந்து கொஞ்சம் நீங்கள் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கோங்க. உங்களை நீங்கள் ஐசோலேட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த துரோகிகள்கிட்ட இருந்து தப்பிக்க முடியும். துரோகிங்களுக்கு நம்ம கொடுக்குற ஒரு பதில் என்னென்னா அவங்க பண்ண முடியாது நம்மளை நினைக்கிற விஷயம் நம்ம பண்ணி காமிக்கணும். நிச்சயமாக. கோபம். கோபம் வந்து எந்த விலங்குக்கிட்டையும் கோபம் இருக்கும். அதை தாண்டி மனிதர்கள் கோபத்தை நியாயமாக பிரதிபலிப்பாங்க. அப்படி பார்க்குறப்போ கோபம் அவசியமான வாழ்க்கையில் ஒன்று. நம்ம கோபப்படாமல் சில இடங்களை விட்டுட்டா அந்த கோபமே நம்மளை சாப்பிட்டுடும். நிச்சயமாக. கரெக்டு தான். நம்பிக்கை. ட்ரஸ்ட். அது வந்து பயங்கரமான ஒரு விஷயம். அதை நம்ம ஒருத்தவங்கக்கிட்ட ஏற்படுத்தணும்னா நம்ம வந்துட்டு அதுக்கு நிறைய உழைக்கணும். நிறைய ஹானடாக இருக்கணும். அந்த நம்பிக்கை நம்ம ஒருத்தவங்க மேலே வைக்கிறோன்னா அவங்க எவ்வளோ பெரிய ஒரு நமக்காக ப்ரையாரிட்டி கொடுத்துருப்பாங்க அப்படின்னு. நம்பிக்கையினால தான் எல்லாரோட வாழ்க்கையுமே இருக்குது. கல்யாணமே நம்பிக்கை தானே. அது வந்துட்டு எங்கேயுமே யார் கூட வரப்போகிறாங்கன்னெலாம் தெரியாது. அது நம்பிக்கையில் அக்ரிமெண்ட் தான். மனசுக்குள்ளே எனக்கு இவன் தான் கடைசி வரைக்கும்னா அந்த நம்பிக்கை மட்டும் தான் நம்ம கொண்டு போவோம். என்றைக்கு நம்பிக்கை பிரேக்கப் ஆகுதோ அன்றைக்கி எல்லாமே பிரேக்கப் ஆகிடும். அழுகை வந்து நியாயமானது. அது வந்து உங்கள் ஸ்கின்னை வந்துட்டு க்ளோவாக வச்சுக்கும். எஸ்ங்க, அது ஒரு சர்வே இருக்குது தெரியுமா? டெய்லி நீங்கள் நிஜமாதான் டெய்லி நீங்கள் வந்து ஒரு விஷயம். கண்டிப்பாக அழுகைன்றது வேல்யூபிள். ஆனால் அது நம்ம உடம்புல வந்துட்டு ஏன் வந்து அந்த அழுகைன்னு வருதுன்னா நம்ம உடம்பை வந்துட்டு புதுப்பிக்கிற ஒரு விஷயம். நீங்கள் ஒரு மன அழுத்தத்தில் இருக்கீங்க, உங்களுக்கு டிப்ரெஷன் இருக்குன்னா நீங்கள் வந்துட்டு அதை நினச்சி ஒரு ரூமில் உட்காந்து நீங்கள் அழுது அது பாருங்கள். அடுத்த நாள் நீங்கள் வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க. அடுத்த நாள் உங்களுக்கு அந்த மைண்ட் வந்து சப்கான்ஷியஸ் வந்து அடுத்தது என்ன பண்ணலான்னு உங்களுக்கு சொல்லும். அதனால் அழுகை ஒரு ஆரோக்கியமான விஷயந்தான். ஆனால் அது அன்வான்ட் இடத்துல பயன்படுத்தினா அது குப்பையான விஷயம். புன்னகை தான் வந்துட்டு நமக்கே ஒரு இதானது. 5 அறிவு வரைக்கும் எந்த புன்னகையும் கிடையாது. 6 அறிவில் தான் புன்னகை இருக்குது. அதை மேக்ஸிமம் யூஸ் பண்ணுங்கள். சும்மா உருன்னு மூஞ்சை வந்துட்டு குரங்கு மாதிரி வச்சுருக்கனால ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. இருக்கிற லைஃப் வந்து சின்னது. ஒரு விஷயத்தில் கூட நான் பார்த்தேன், மரங்களுடைய அந்த உள்ள கேர்வ்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் பார்த்தா எவ்வளவோ இருக்கும். அது ஒரு கேர்வ் வந்துட்டு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு வருஷத்துக்கு ஒரு கேர்வ் வரும்.
மரத்தோட பசுமரம்னு சொல்லுவாங்க அதெல்லாம். அப்போது நம்மளை தாண்டி இந்த உலகத்தில் வாழ போகிற விஷயங்கள் நிறைய இருக்குது. மரம், கல், பாறை, செடி, கொடி நிறைய விஷயம் இருக்குது. ஆனால் அதுங்களுக்குலாம் புன்னகை தெரியாது. நம்ம வாழ்கிறதும் இத்தினோண்டு விஷயம். அப்போ நீங்கள் சரிச்சுட்டு சந்தோஷமாக இருங்க. இத்தனோண்டுலாம் இல்லை, இத்தனோண்டு. சரி, இத்தினோண்டு நான் கொஞ்சம் ஆசையை காட்டுறேன். இவ்வளோண்டு விஷயத்தில் சிரிச்சுட்டே இருங்க. சிரிச்சிட்டு இருந்தால் அது உங்களுடைய பியூட்டியும் மெயின்டைன் ஆகும். அப்போ நீங்கள் நிறையா சிரிக்கிறீங்க. ஆமாம் ஆமாம், கண்டிப்பாக சிரிச்சிட்டே தான் இருக்கணும். ரைட்டு. இப்போ ரூம் போட்டு அழுகிறதும் ரூம் போட்டு சிரிக்கிறதும் ஒண்ணுதான். நிச்சயம். கண்டிப்பா. ஓகே, நீங்க நல்லா பாடுவீங்கன்னு எனக்கு தெரியும். அதுவும் ஜானகி அம்மாவோட வாய்ஸை கொஞ்சம் எடுத்து பாடுவீங்கன்னு தெரியும். அந்த வாய்ஸ்ல ஒரு அம்மா பாட்டு. அம்மா பாட்டு சின்ன தாயவளா? இல்ல, அம்மா பாட்டு வேற ஏதோ பாடியிருக்காங்க. சரி பாடுறேன், சின்ன தாயவள் பாடுறேன். தாயழுதாலே நீ வர, நீ அழுதாயே தாய் வர, தேய்பிறை காணும் வெண்ணிலா, தேய்வது உண்டோ எண்ணிலா, உன்னை நான் இந்த நெஞ்சில் வாங்கிட, மெத்தை போல் உன்னை மெல்ல தாங்கிட, விழி மூடாதோ சின்ன தாயவள் தந்த ராசாவே. நைஸ். இன்னைக்கு கொஞ்சம் கோல்டு, அதனால ஏதோ ஸ்மாரா பண்ணியிருக்கேன். அப்புறம் இன்னொரு பாட்டு இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியா? அந்தி போல் காணாத கனவு ஆடட்டும் என் கைகளில், சிந்தித்தேன் சிந்தூர இதழ்களில், சிந்தித்தேன் பாய்கின்ற நிலவை, கொஞ்சத்தா கெஞ்சத்தா, கண்ணுக்குள் என்னென்ன நளினம் காணத்தான், பூவாத உயிர் தமிழ் சங்கத்தில் பாடாத கவிதை அங்கத்தில் யார் செய்தது, சூப்பருங்க, ரியலி சூப்பர். தேங்க்யூ. பாட்டு பாடியாச்சு, நடிச்சிடலாமா? கண்டிப்பா. நீங்கள் சிம்ரன் மாதிரிலாம் நடிப்பீங்க. சரி, நீங்கள் ஆக்சுவலாக சிம்ரன் நடித்த சீன் எடுத்து ஏதாவது நீங்கள் ரீக்ரியேட் பண்ணுறீங்களா? நான் ஃப்ரெஷ்ஷாக ஏதாவது ஒரு சீன் சொல்லலாம் நடிக்கிறீங்க? எனிதிங் ரீக்ரியேஷனில் ஓகே தான், நீங்கள் சொன்னாலும் ஓகே. சரி, அதே மாதிரியான ஒரு விஷயங்கள் தான். ஒரு பார்த்தேன் ரசித்தேன் அப்படிங்கிற ஒரு படத்தில் ஒரு பண்ணியிருப்பாங்க, ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாங்க. அந்த கேரக்டர் இப்படி பண்ணியிருந்தா எப்படி இருக்குங்கிற மாதிரி நான் ஒரு சீன் ஒன்று நான் சொல்கிறேன், ஓகேவா? அப்படின்னா ஆக்சுவலாக இப்போ நீங்கள் தான் சிம்ரன் வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து ஒருத்தரை லவ் பண்ணுறீங்க, அவர் வந்து உங்களுக்கு ஃப்ரெண்டாகவும் இருக்கார், லவ் பண்ணுறீங்க. பட் நீங்கள் உங்களோட லவ்வை வந்து நீங்கள் அவர்கிட்ட சொல்லலை, அவரே தெரிஞ்சுப்பாருன்னு நினச்சிட்டு இருக்கீங்க. ஆனால் அவர் உங்களை லவ் பண்ணாமல் இன்னொருத்தவங்கள லவ் பண்ணுறாங்க. அந்த லவ்வுக்கு உங்ககிட்டே ஹெல்ப் கேட்குறாங்க, ஓகேவா? உங்களால் முடிஞ்ச வரைக்கும் அந்த லவ்வை கட் பண்ணி விடுறதுக்கு, நீங்கள் லவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறீங்க. ஸோ ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் அது முடியாமல் போயிடுச்சு. அந்த ஸ்டேஜில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களோட ஃப்ரெண்டாகவும் லவ்வராகவும் நீங்கள் ஒன் சைடாக லவ் பண்ணிட்டு இருந்தீங்களா, அவரை கொன்னுடுறீங்க, ஓகேவா? நான் கூடவே இருக்கேன், ஃப்ரெண்டாகவே இருக்கேன், நீ என்ன லவ் பண்ண மாட்டியா, நீ உனக்கு வேற ஒருத்தி கேட்குதா அப்படிங்கிறது தான் உங்களோட தாட். அப்போ நீ வாழ்கிறதுக்கே தகுதியில் நீ செத்து போடாங்கிற மாதிரி உனக்கு கொன்னுடுறீங்க. நீங்கள் போலீஸ்கிட்ட மாட்டிக்கிட்டீங்க, ஓகேவா? போலீஸ் வந்து உங்களை நீ தானே பண்ண அப்படிங்கிற மாதிரி என்கொயரி பண்ணுறாங்க. நீங்கள் நான் இல்லை, ஆக்சுவலாக பாடி கிடைக்கலன்னு வச்சுக்கோங்க, கொன்னுட்டீங்க, பாடி கிடைக்கல. ஸோ வந்து நீ தான் ஏதோ பண்ணிட்ட, நீ கொன்னுட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதெல்லாம் இல்லை, நான் அவனை வந்து அவ்வளோ உயிருக்கு உயிரை லவ் பண்ணுறேன், அவனோட உயிர் அவன் இல்லைன்னா என்னால் இருக்கவே முடியாது, எப்படியாவது நீங்கள் அவனை கண்டுபிடிச்சி கொடுங்க. நான் எதுவுமே பண்ணல சார், நான் ஏதாவது பண்ணியிருந்தானா நான் ஏன் சார் தேட போகிறேன், நானும் தேடிட்டு தான் இருக்கேன். இப்போ நான் வந்து என்ன லவ்வரை கொண்டுடுறேன் சொல்கிறீங்க, நானும் தேடிக்கிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் பேசுகிறீங்க. ஒரு ஸ்டேஜில் என்ன பண்ண அழுது தான் பேசுகிறீங்க. ஒரு ஸ்டேஜில் டக்குன்னு அப்படியே அந்த அழுகையெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு, இப்படிலாம் நான் சொல்லுவேன்னு நினச்சியா, நான் தான் பண்ணேன், உங்களால் என்ன பண்ண முடியும் பண்ணிக்குவோங்க. ஓகே, என் கூடவே இருப்பானா, நான் வந்து அவனை உருகி உருகி லவ் பண்ணுவானா, அது தெரிஞ்சும் தெரியாதமா இருப்பானா, அவனா வந்து சொல்லுவான்னு பார்த்தா வேற ஒருத்தையும் லவ் பண்ணுறேன்னு என்கிட்ட வந்து சொல்கிறான். அப்போ ஏன் அவன் வாழணும்? அவன் வாழ்றதுக்கு தகுதி இல்லை, நான் தான் கொன்னேன், உன்னால் என்ன பண்ண முடியும் பண்ணிக்கோ அப்படின்னு நீங்கள் அவன்கிட்ட பேசுகிறேன்.
ஷூர் ஷூர். ஓகே, இதான் சீன். ஓகே ஃபைன். இப்போ நான் இந்த சீன் வந்துட்டு இன்வெஸ்டிகேஷன் நீங்கள் பண்ணுறீங்க, போலீஸ் ஆஃபீஸர் தானே, உங்கள்கிட்ட நான் சொல்லணும். ஆமாம். ஓகே சார், நான் எதுவுமே பண்ணலை சார். அவன் எங்கே சார்? நான் கம்ப்ளைண்ட் பண்ணி எவ்வளோ நாள் ஆச்சு, என்ன கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சுட்டு இருக்கீங்க? ஏன்ட்ட நீங்கள் ஏன் கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க? நான் என்ன பண்ணேன்? சூர்யா எங்க சார்? ப்ளீஸ் சார். அவன் எங்கே போனான்னு தெரியல. எப்போவுமே கால் பண்ணுவான். இன்னைக்குன்னு பார்த்தா அவனை காணோம். நான் எங்கெங்கேயோ தேடினேன் சார். ஃபோன் பண்ணுறேன், ஃபோன் சுவிட்ச் ஆஃப். என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல சார். நீங்கள் என்ன கூட்டிகிட்டு வந்து உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா நான் சூர்யாவை எப்படி தேட முடியும்? அவன் எங்கே இருக்கா? நீங்க என்னைய பார்த்துட்டு இருக்கீங்க. நீங்க இப்ப என்கிட்ட உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க. வேஸ்ட் ஆஃப் டைம் சார். வாங்க நம்ம போய் தேடலாம் சார். அவன் எனக்கு எப்படி தெரியுமா? நான் எவ்வளவோ கஷ்டத்துல இருந்தப்போ அவன் எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கான். அவனை என்னால இமேஜினே பண்ண முடியல. நீங்க காணோன்னு சொல்லி இப்படி டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. டென்ஷன் ஆகுது எனக்கு. ஐயோ, எங்க போனாலும் தேடாம என்ன கூட்டிட்டு வந்து எனக்கு மண்டையே பிக்குது. அவன் எங்க இருக்கான்னு எனக்கு தெரியும். அட் த பாயிண்ட் நீங்க அதை தானே கேட்குறீங்க. விட்டுருவேன் அவனை? ராபிஷ். நீ என் கூட பழகுவானா, என் கூட சுற்றுவானா, என் கூட எல்லாம் எல்லாம் நீங்கள் நினைக்கிற மாதிரி எல்லாம்னா அது கிடையாது. எல்லாமே நான் பண்ணணும். பர்ஸில் காசு இருக்காது, நான் போய் எல்லாமே உனக்கு வாங்கி கொடுக்கணும். கடைசியில் பார்த்தா என் ஃப்ரெண்டாக அவளை லவ் பண்ணுறான். அதை என்கிட்டே சொல்லி அவளை கரெக்ட் பண்ணணும், அவள்கிட்ட பேசணும், அவள்கிட்ட நான் பார்க்கணும், அவளை பார்க்காம இருக்க முடியாதுன்னு என்கிட்டயே சொல்கிறான் சார். எப்படி என்னால் இருக்க முடியும்? எப்படி என்னால் இருக்க முடியும்? போங்க, போய் பின்னாடி ஒரு ட்ரம் இருக்கும், தூங்கிட்டு இருப்பான். நான் தான் பண்ணேன். என்ன பண்ண முடியும்? என்கிட்ட பழகுவானா, என் கூட இருப்பானா, எங்களை சுற்றுவானா, என்னை விட்டுட்டு இன்னொருத்தையை பார்ப்பானா? செதைச்சிட மாட்டேன். நான் தான் பண்ணேன். உங்களால் என்ன பண்ண முடியும்? அவன் பாடி மட்டும் தானே எடுக்க முடியும். எடுத்துக்கோ. என்ன பண்ண முடியும்? பண்ணிக்கோ. ஓகே, என்ன கேள்வி கேட்டாலும் சரி. டயலாக்ல ஒழுங்கா சொல்லணும்னா, ஐயோ இதுல ஓன் டயலாக் தான். ஓன் டயலாக் தான், தப்பா எடுத்துக்காதீங்க. அப்போ யாரோ சூர்யான்னு ஒருத்தர் இருக்காரு. சூர்யா யூனிவர்ஸ் பேர் இல்லையா? ஓகே ஓகே ஃபைன், சூப்பர், நல்லா பண்ணுங்க. உங்களுக்கு என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு அழகா பதில் சொல்றது. பாட்டு பாட சொன்னது ரொம்ப சூப்பரா பாட்டு பாடுங்க. எங்க சினிமாலெல்லாம் பாடக்கூடாது, ட்ரை பண்ணக்கூடாது? அதெல்லாங்க எங்க ட்ரை பண்ணணும் கண்டிப்பா. பட் ஆப்பர்ச்சுனிட்டி வரப்போ நானும் சில ரியாலிட்டி ஷோஸ்லாம் பண்ணியிருக்கேன், ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ அங்கேயும் டிரான்ஸ்ஜெண்டர்ன்ற ஒரு டிஸ்கிரிமினேஷனால லேபிள் குத்துறாங்க. அதெல்லாம் தாண்டி நீங்கள் சாதிப்பீங்க நான் நம்புகிறேன். நிறைய பாட்டுகள்லாம் பாட போகிறீங்க. அது இல்லாமல் ஒரு ஆர்டிஸ்டாக நிறைய படங்கள் பண்ண போகிறீங்க. கண்டிப்பாக நிறைய யூட்டிலைஸ் பண்ணணும். கண்டிப்பாக எங்ககிட்ட நிறைய டேலண்ட் இருக்குது. நாட் ஓன்லி மை செல்ஃப், எங்கள் கம்யூனிட்டியில் நிறைய டேலண்ட் இருக்குது. எல்லாருமே யூஸ் பண்ணிட்டா நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக சூப்பருங்க, சூப்பராக சொன்னீங்க. நீங்கள் உங்களோட இந்த வேல்யூபான டைமை கொடுத்து எங்கள் கூட இந்த டைமை ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப 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 நன்றி. ரொம்ப நன்றி. ஏன்னா என்னோட டைமை என்கேஜாக வச்சுக்கிட்டீங்க. ரெண்டாவது எனக்குள்ளே இருந்த டேலண்ட் எல்லாம் இப்படி ஒரு பிளாட்ஃபார்மில் கூட்டிகிட்டு வந்த அந்த ரெட்ரோ மீடியாவுக்கும் யாகவன் உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் இனிஷியேட் பண்ணி இந்த கொஷின்லாம் ரைஸ் பண்ணலாட்டி கண்டிப்பாக எனக்குள்ளே இருந்த இந்த விஷயம்லாம் வெளில வந்திருக்காது. ரொம்ப நல்லா இருந்தது இன்டர்வியூ, ரொம்ப பிடிச்சிருந்தது. ஐ லைக் இட். தேங்க்யூ ஸோ மச்.